எவ்வளோக்குது? அது ஓடும். ஜாயிண்ட் போடுங்க. ஜாயிண்ட் போயிருச்சா? ஸ்டார் பாரு, நீ அடிச்சாவா உருப்பட போகுது ஜாயிண்ட். அதனால தான் எல்லாம் செட்டாக சுற்றுது பாரு. சரி கொடுங்க. ஓகே நண்பா, இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா 5 கிலோ போகிற 1/2 மணி நேரம் இருக்குது. அதுதான் ஓட்டலான்ட்டு எங்கள் நாய் வீட்டு வேறு. வச்சுட்டு வந்து எடு. நீ எடுக்கிறடா? என்ன மாடு தெரியாது. பின்னு எங்க பின்ன ரெடி பண்ணு. பானட் ஒருத்தர் தொடச்சு விடு. எல்லாம் எவ்வளோ நிறுத்தினாவே இதே பிரச்சனைடா. அப்படி துணி தானே பாடுற சந்தோஷ், எடுத்து தொடச்சு விடு. அப்படியே மாட்டிட்டு போகலாம். ஓகே நண்பா, ஒரு நண்பர் கேட்டிருந்தார், இதுலேயே வந்து 540 எக்கனாமிக் வருதில்ல, எக்கனாமிக் வருதில்ல, ரிவேர்ஸ் பிடிஓ வருதில்ல, அது என்ன பர்பஸுக்கு ப்ரோ வருதுன்னு. ப்ரோ, ரிவேர்ஸ் பிடிஓ வந்து மேக்ஸிமம் எதுக்குமே வராது. இந்த ஆரோஸ்ட் ஏற்றுறாங்கல்ல, அவங்களுக்கு வந்து ஏதாச்சும் அரி மாட்டிக்கிச்சுன்னா அதுக்கோசரம் ரிவேர்ஸ் எடுப்பாங்க. எனக்கு தெரிஞ்சது. தொடச்சிடணும் நீங்கள். அது தெரிஞ்சு என்ன பண்ண போகிற? உனக்கு என்னன்னு தெரிய போகுது. ரிவேர்ஸ் பிடிஓ எதுக்குன்னு கேட்குறாங்க சப்ஸ்கிரைபரு. சாப்பிட்டு இப்படி சுற்றிட்டு இல்லை, இப்படி சுற்றுறது எதுக்குன்னு கேட்குறாங்க. அது நம்ம வண்டியெலாம் இல்லை, அது ஒரு வண்டியில் இருக்கும். அது எதுக்குன்னு கேட்குறாங்க. எனக்கு தெரிஞ்சது அவள் தான் ப்ரோ. இந்த பிடிஓ பற்றி ரிவேர்ஸ் பிடிஓ எதுக்கு யூஸ் பண்ணோன்னு தெரிஞ்ச நம்பரில் கொஞ்சம் கமெண்டில் ரீட் பண்ணுங்கள். ஒரு வாரம் வந்து பெரியவங்க சின்னவங்க எண்ணிட்டு போகிறாங்க பாரு. அதனால் வந்து உங்களுக்கு தெரிஞ்சால் அந்த ரிவேர்ஸ் பிடிஓ எனக்கு தெரிஞ்சது அது ஒன்று தான் ஆரோஸ்ட்டுக்கு மட்டும் யூஸ் பண்ணுவோன்னு நினைக்கிறேன். மித்தபடிக்கு எதுக்கு அந்த ரிவேர்ஸ் பிடிஓ எடுக்கிறாங்களா, அது வந்து என்னென்ன வண்டிக்கு யூஸ் பண்ணுவாங்க, என்னென்ன பர்பஸ்க்கோசரம் ரிவேர்ஸ் பிடிஓ யூஸ் பண்ணுவாங்கன்னு அது கமெண்டில் தட்டி விடுங்க நண்பா. அது கேட்ட நண்பர்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். நானும் அந்த கமெண்டில் நீங்கள் ரீட் பண்ணிங்கன்னா நான் அதுவும் வந்து வீடியோவில் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன் நண்பா. போதுண்ணா, பானட்டு தொடச்சி விடுங்கடா. 2 பேர்த்தையும் வச்சுக்கிட்டு இதில் வேறு சப்ஸ்கிரைபர் என்னங்கிறாங்க, இவங்க 2 பேர்த்தையும் வச்சுக்கிட்டு நீங்கள் எப்படின்னா மேய்க்கிறீங்க அப்படின்னு வேறு கேள்வி வேறு பண்ணுறாங்க. அதுவும் கோகுல்லாம் ரொம்ப ஓவராக பண்ணுறானே அப்படின்னு கேட்குறாங்க. பால் டயர் மறுபடியுமா? ஆரம்பத்தில் சொன்னான், இப்போ மறுபடியும் கடைசியாக பால் டயருக்கு போயிட்டான். இவங்கெல்லாம் எப்படி வச்சுக்கிட்டு வேலை வாங்குறீங்கன்னு என்ன கேட்குறாங்க. முடிஞ்சுதா? இப்போ அதனால் எல்லாத்துக்கும் பால் டயர் வாங்கி ஊற்றிப்படியா? ஊற்றுவ. முடிஞ்சா சார்? வேறு லெவலில் இருக்குது. எடுத்துரு. டேய், பின்னு எங்கடா இருக்குது? பின்னல் வண்டியில் இருக்குதா? கோவில் வண்டி ஸ்டார்ட் பண்ணு. அந்த நாய் எடா பாவம் பண்ணி சொன்னேன். நாய் எங்கடா பிடிச்சி அடிக்கிற? காலையில் எடுக்கும்போது முன்னாடி விட்டு தான் பின்னாடி எடுக்கணும். அது ஏன்னா அது ஒரு வளமுறை, நமக்கு சோறு போடுற தெய்வம். அதனால் டாட்டா மாட்டிதா, மேடு ஏற மாட்டேங்குதா? ஏறாதுடா, உனக்கு எப்படா ஏறும்? இந்த பக்கம் போக சந்தோஷம். அந்த பக்கம் தூக்குடா. வா, இதை மாட்டலாம். பஸ் உள்ள வா. வாடா. ரைட்டாக முன்னாடி வரணும். இன்னும் கொஞ்சம். ஓகே, நம்ம இந்த பின்னியை இப்படி போடுறோம்னா கீழே வந்து மண் ஓவராக பிடிக்கும். அதனால் இப்படி போட்டோம்னா மண் வந்து பின்ன கழிச்சு விடாது. ஸோ அதுக்கோசரம் தான் இப்படி போடுறதுக்காங்களா? போட்டியா? எங்கே அந்த சாப்பிட்டு காணோம்?
பிடிஓ வேற ரொடன்னுக்கிட்டே இருக்குதுடா. சாப்பிட்ல கழட்டி விட்டுட்டு அந்த வண்டியோட தான் அந்த இருக்கணும் அந்த சின்ன பெண்ணு. அதை கழட்டி கீழே லோ சென்சிங்கில் போட்டு, சரி ஹை சென்சிங்கில் போட்டு லைட்டாக முன்னாடி நோத்துறடே. என்ன கழட்டுறா நீ? அடிச்சுது. இன்னும் ஒரு நாள் நவுத்து முன்னாடி. இன்னும் கொஞ்சம் முன்னாடி நவுத்து. போலாம் போ. அது எது பண்ணாது போ. பிடிஓவில் ஒரு ஆல்ட்ரு பண்ணாதனால அது டொறங்குதுடா. அது இது மாதிரி பிஸி ஆகி போச்சு, ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது. நேரத்தை நாம் பஞ்சு மிட்டாய் வேணாம், ஆட்டுக்குட்டி வேணாம், நில்லுங்க. ஏன்னா காசு இல்லை, அக்கா இருந்தால் வாங்கிட்டு போங்க. பட்டையில் வேறு போல்ட் இல்லை. சரி இப்போதைக்கு ஓட்டோம், ஓட்டிட்டு வந்துட்டு அப்புறம் டைட் வச்சு நிறுத்தி போடலாம். போதும் அப்படியே நிறுத்து. அது பேர் பட்டை கொண்டை தேஞ்சு போச்சு. இன்னைக்கு நான் தான் வண்டி எடுத்துட்டு ஓட்ட போகிறேன். வீடியோ மட்டும் தான் எடுக்கிறேன். ஓகேண்ணா. ஏய் சந்தோஷ கோவல டீசல் வரும்ல? அதுக்கப்புறம் டீசல் அடிச்சியா? ஓட்டத்துக்கு போச்சு வண்டி. மாட்டின இன்னொரு வண்டி கட்டி இழப்போம்.
ரொம்பலாம் விடாத, ரொம்ப மேலால ஓட்டு. அதுக்கே என்ன பண்ணுதோ தெரில. காஞ்சிருக்கு. அந்தான் தள்ளி போ, உடக்கல் மேலே விடாத. இதெல்லாம் ஈரம்டா. இதில் எங்கடா ஓட்டுறது? வண்டிட்டாரைக்கே பொதன்னு இறங்குது. வந்த டைம் வேஸ்ட்டு தான் ஆகும் போகுது. அண்ணா இது எங்கடா ஓட்ட முடியும்? வண்டிக்கே இறங்குதா, வண்டிக்கே இறங்குதா. சரி விடு, ஓட்டி பார்க்கலாம். வாணியில் விடா, வாணி விட்டு திட்டல விடு. இந்தான பட்டு எல்லாமே வா, மேலாவோட ஓட்டு. கடமை தன் கடமையை செய்யணும்ல. அங்கே விட்டாவே உட்காருது, விட்டாவே இறங்குது. அவன் விடுவான். ஒரு நாளைக்கு ஆகிட்டோம். ஒரு சேல் மட்டும் பொழந்து விட்றீங்களா? ஒன்று போதும். வாணியில் விடாத, சென்டர் பண்ணி நேர போ. M1 மேலாவில் படி, இன்னும் மேலாவில் படி. அப்படியே ஒரு சால் குடிச்சு விடலாம் மேலாவில். இந்த மண்ணை மட்டும் அடியில் கொட்டி பிளான் பண்ணியிருந்தாருன்னா கொஞ்சம் வேலை செஞ்சுக்கலாமா அப்படின்னு அடியில் கூட கொஞ்சம் இந்த பக்கம் வெட்டி கூட இந்த மண்ணை கழிப்பேன் பாதி. அப்படி தான் பண்ணணும். என்னோட கணிப்பு இது கரெக்டாக இருந்துச்சுன்னா இதெல்லாம் வந்து உழவு அடிக்க ஆகாது. மாட்டாதா ஓட்டுறா அண்ணான்னு போடா. மாட்டினா எடுத்துடா, மாட்டிக்கணும் உடம்பு போதே மாட்டிக்கணும். எப்படி பார்க்கலாம்? எப்படியும் கழுவித்தான் ஆகணும். கலவரத்துக்கு தான் பார்க்குறான்னு நினைக்கிறேன். வண்டி போன தாரெல்லாம் இறங்கல. அது எப்படி எது வண்டி போச்சு? அங்கே முன்ன ஓட்டமில்ல. சரி அந்தான்னு செடியுமா? செடியிலையுமா ஓட்டுறது? வண்டி ஒரு வழி ஆகி போச்சுடா. டே நீ போய் கழுவணும்டா. அதுக்கு மேலே இறங்காது. இந்த அளவுக்கு இருக்குது. எங்கடா போய் ஓட்டுறது? நல்லா இறக்கி போடி அங்க. ஐயோ கடவுளே, அந்த இடத்துல போய் சுத்துது. அங்க செடி இல்லையா? அங்க செடிக்குதா? செடி அந்த பக்கம் தான் இருக்குது. எங்க இருக்குது செடி? எங்க இருக்கு அது? இங்க போங்களே, அதுக்காண்டி அவசரப்படி செடி இருக்குமா? இந்த வண்டியே ஓட்டத்துல செடி வச்சு மட்டும் செடியை எந்திரிக்காத. அங்க ஒரு செடி இருக்குது. ஓட்டாதா, திட்டுவாங்கடா. டீசல் கேடா வந்தது தான் ப்ரோ. இது வேற போனா பண்றாங்க. ஏய் இப்படி ஓட்டு. அப்பயே சொன்னோம் இதெல்லாம் வராது அப்படின்னு. ஐயோ வந்து ஓட்டுங்க ஓட்டுங்க ஓட்டுங்க. ரொட்டாட்டரில் வந்து ஓட்டுருக்கலாம். அப்படியே பிள்ளை மட்டும் அப்படியே போகிறன்னு வர மாதிரி. இது எதனால் இந்த மண் இப்படி ஆகி போச்சுன்னா நல்லா தான் ப்ரோ இருந்துச்சு. இந்த ஏரி மண்ணை கொட்டினதுனால இந்த பிரச்சனை. ஹலோ, அங்கே ஈரமடா, வண்டியே போக மாட்டேங்குதுடா. அவர் இல்லை, இவராகிறார்ல. அப்படியே போயிருக்குது. அப்படியே பெருமிட்டு பார்த்தா ஒரு சால் ஓட்டி விட்டு வரோம். இங்கே தான் இருக்கிறாப்ல. கொடுக்கிட்டா அண்ணா என்னண்ணா?
கீர் 2 கீரை போட்டு பின்னாடி போய் வா. எங்கடா ஓட்டுறது? ஏன்னா ராவடி பண்றீங்க? அவனோட செடியை பார்த்து சொல்ல. நம்ம நாட்டி செடியை விட்டு ஆட்டி போட போறான். சரி, அப்படியே ஏதாவது முடிஞ்ச அளவு ஓட்டி விட்டு போகலாம். ஒரு சால் பிச்சு விட்டு போகலாம். அதெல்லாம் ஓட்டி போடுறதா? ஒண்டை நல்லா டே, அது கரை வரலுமே போடுறதான். மண்ணே வாணி மட்டும் 2 வாணி 10 மணி நேரம் மண் இருந்தாருன்னா இப்படி ஆயிருக்காது. சரி, இது எத்தனை நாள் ஆகுங்க? யாரு காடுமே ஓட்ட முடியலண்ணா, அவ்வளோ காஞ்சி போச்சு. இது என்னடனா அப்படியே ஈரமாகுது. சரி, அப்புறம் அதுக்கு மேலே அண்ணன் பார்த்து முடிவு பண்ணுறோம். ஒரு 2-3 நாள் அதெல்லாம் ஒரு புளி நல்லா வெட்டி டேரக்டரில் புளி மண்ணை வெளியே எடுத்து ஓடிட்டு நல்லா புளி வச்சு மண்ணை தள்ளுறோம். பசங்களா எல்லாம் வீட்டுக்கு போங்க. இங்கே என்ன வண்டிக்கிட்ட? சரி, ஏதோ வந்ததுக்கு அந்த மாதிரி ஏதோ கொஞ்சம் காயிட்டுன்னு பேத்து விட்டு போக வேண்டியது தான். ஆகிட்டோம். அப்புறம் அதுக்கு மேலே அண்ணன் பார்த்து என்ன முடிவு பண்ணுறாரு? எங்கே வரல இன்னைக்கு? சொட்டுறனாலும் சரி செடி மேலே விடாத. சொட்டுறனாலும் சரி செடி மேலே விட்டுறாத. போதும். 2 மணி நேரத்துலாம் ஓட்ட முடியாதுண்ணா. இந்த மண்ணெல்லாம் சுரண்டி ஏற்றணும். ஏற்றிட்டு வாணி எடுக்கணும். வாணி எடுத்து திரும்பி இந்த மண்ணை மலர்த்தணும். திரும்பி இந்த சேத்தை கொண்டு போய் குழியில் தள்ளணும். அப்புறமேட்டு அந்த மண்ணை வச்சு குறைஞ்சது 10 மணி நேரம் ஆகி போயிரும் தொட்டாப்புலனா. மண்ணை மலர்த்து நான் அதை தான் ஃபஸ்ட்டு கொட்டுறதுக்கு முன்னாடியே அந்த ஐடியா சொன்னேன் உங்கள்கிட்ட. இதெல்லாம் காட்டுக்கு உழவுக்கு ஆகாதுங்கன்னா குழி தூக்கிறதுக்கு தான் ஆகும்னே. நீங்கள் கூட மேலே கொட்டிப்பீங்க. அது என்ன பண்ணுதுன்னு இப்போ பாருங்கள் என்ன வேலை பண்ணுதுன்னு. காட்டையே அந்த வயல் எப்படி இருக்குது மண்? அது மேடை மண். அதை கொட்டிருந்தா கூட இதுக்கு பரவாயில்லையே. இது எல்லாம் வந்து கச்சன்னு இருக்குது. போகல அந்தாண்ட போய் சுற்றிட்டு வா. வச்ச அப்படியே வெளியே போயிரு. இதில் விடாத, அந்தாண்ட போய் வா. அதுக்கு அந்தாண்ட போச்சு. இதில் விடுவானாங்கிற ரொம்ப ஆழமாக போகுது. இந்த இடம் ரொம்ப இறங்குது. ஏய், செடியை பார்த்து ஓட்டுற. என்னடா வண்டி ஓட்டிட்டு தெரியுற? திட்டுவாப்பிடுறா வந்தா. என்ன பார்க்கல? அவ்வளோதான், நுனிக்கிட்டான். விட்டுரு. நான் செடி மேலே விடாதான்னு சொல்ல அந்தான கரவாரத்துக்கு தானா? அந்தானுக்குதா? மண் நல்ல மண்ணாக இருந்தால் கூட பரவாயில்ல. இந்த மண்ணில் அதான் காட்டு மாட்டோம். அது அந்த கலர் மண், அந்த சேத்தை நம்ம நிறைய அள்ளி கொட்டணுமா? 1 அடி மண்ணுக்குது. அவசரப்பட்டு இவர் செடி மட்டும் வைக்காம இருந்தாருன்னா இப்போ இது என்ன செடிங்க வித்தியாசமாக இருக்குது?
கலப்பை 5 கலப்பை விட்டா கொஞ்ச நாள் இழுக்கணும். என்ன பண்ணுது பாருங்க. அந்த 5 விரலும் இப்படி போய் இப்படி ஒட்டிச்சுனாவே நின்றுக்குது. எங்க சந்தோஷ போய் பார்த்து சொல்லு. அவனுக்கு கண்ணு தெரியுதா இல்லையா? என்ன வண்டி ஓட்டுறான்? எவ்வளோதான் சேத்துல ஓட்டினாலும் செடி இருக்கிறதெல்லாம் அவனுக்கு கண்ணு தெரியலையாம்மா? அந்த இடத்துல அந்தானுக்கு வேணும் கண்ணு. என்ன இப்போ இங்கேயே தெரியல உனக்கு? கண்ணுங்கிறது பார்த்தா தெரியாது. தெரியல. அது காட்டு மண்ணா? அது காட்டு மண்ணு தெரியுது. அது நல்லா ஓரளவுக்கு நமக்கு அந்த அளவுக்கு தான் போதும். ஏதோ வந்ததுக்கு எல்லாம் சேரானதே ஆகி போச்சு வண்டி. ஒரு பேர் பேத்துட்டு போகலாம். ஓட்டு ஓட்டு கோவில் என்னங்கிறான் ப்ரோ. நான் வானாங்கிறான். சேருங்க ஓட்டடா சொன்ன ஏன்டா சரி உன்னாலே முடியல. போய் என்னால போய் கலந்து போறேன். டேய் அந்த ஓட்டுறானா? உடனே நிறுத்திக்கிட்டான் கொடுக்குறான். கம்மிட்டு நீ போவாதாங்க இங்கே இரு. இது ஏரி மண்ணை ஏரியில் ஏழை விட்டுருந்தாங்க ப்ரோ. அந்த மண்ணை அள்ளி கொண்டாந்து கீழே இருக்கடா டேய் கீழே ஏரி மண் ஏழை விட்டுருந்தாங்க. அந்த மண் வாங்கி கொட்டுறோம்ல, அந்த மண் கொட்டி தான் ப்ரோ அந்த ஏரியில் வந்து மண் வந்து இந்த மாதிரி எல்லாம் வடன்னு எல்லாம் பசை மண். நான் அப்பயே என்ன சொன்னேன், இதெல்லாம் வந்து காடு உழவடி ஆகாதுங்கண்ணா. இந்த மண்ணை வந்து அடியில் போட்டு காட்டு மண்ணை ஜேசிபியில் ஒரு 10 மணி நேரம் ஆனால் அள்ளி மலத்திட்டு காட்டு மண்ணை இந்த மண்ணை உள்ளே போட்டு திரும்பி மேலே அந்த காட்டு மண்ணை போட்டு உடச்சி விட்டுலான்னு சொன்னேன். ஆனால் அந்த இந்த சைட்டுக்காரரை எனக்கு கேட்காதனால இப்போ பார்த்தீங்களா என்ன ஆகி போச்சுன்னு. இப்போ மழை பெஞ்சு கிட்டத்தட்ட 20 நாள் ஆகுது ப்ரோ. ஆனால் இன்னும் காயவே இல்லை. மண்ணை பார்த்தா உங்களுக்கு தெரியுதா? 4 வீல் டிரைவ் எடுத்தாந்து போட்டு ஓட்டியே களி கிண்டுது. 2 வீல் டிரைவெலாம் மாட்டிக்கும் கம்பல்சரி. இதெல்லாம் மாட்டிக்கும் என் அனுப்பி கரெக்டாக இருந்தா. 4 வீல் டிரைவை தவிடு திங்கிது. போகலை என்னையே பார்த்துட்டுருக்குறான். ஆனால் வானா வந்து ஓட்டுனா வானா நான் வீடியோ எடுக்கிறேண்ணா வானா அப்படின்னு சொல்லி ராவடி பண்ணிட்டு இருக்கிறான். சரி கெட்டியாக போனாலும் சரி எப்படியோ ஒன்று ஒரு சால் வந்ததுக்கு மண்ணை உடச்சி விட்டு போகலாம். ஏன் எடுத்து கொஞ்சம் சாப்பிட்டு பாரு டேஸ்ட்டாக இருக்குதா இல்லைன்னு. ஏன் கையெல்லாம் ஓட்டிக்க முன்னாடி கொஞ்சம் கூட காயில அப்புறம் என்ன பண்ணோம்? அப்பா சந்தோஷம் வேற கொலை காண்டில் இருக்கிறான். வந்தே ஓட்ட மாட்டாங்களாட்டுக்குது அப்படின்னு. சரி கோகுல் ஓகே. நம்ம நிறைய கேட்குறீங்க. ஒரு நண்பர் நேற்று வீடியோவில் கமெண்ட் கேட்டுருந்தீங்க. சந்தோஷ் வந்து சந்தோஷ் கோகுல மத்தியானம் சாப்பாடு போ 2 பேரும் வீட்லேயே சாப்பிட்டுவாங்க நண்பா. அங்கே சேத்துல விடாத. நீங்க தான் கழுவணும். நாங்களாம் கழுவணும். குழந்தை போட்டான்
இன்னும் 50 சால் ஓட்டினீங்கன்னா இதே மாதிரி தான் இருக்கு. ஆனால் காயாதுண்ணா. இது வந்து வெயிலுக்கு வந்து ஈரத்தை இப்போ பாருங்க, இது பாறை மாதிரி இருக்குதா, லைட்டாக குச்சியில் கீறி பார்த்தீங்கன்னா உள்ள ஈரம் இருக்கும். மேலே இருக்கிற மண் வந்து ஈரத்தை சூரிய வெளிச்சத்தை உள்ள விடவே விடாது. இப்போ நம்ம காட்டு மண்ணெல்லாம் அப்படி சல்லுன்னு போவோம். இது ஒன்றும் இல்லை, இதில் சின்னதாக குட்டை கட்டி ஒரு டப்பா தண்ணி ஊற்றணுமா இன்னும் 10 நாள்னா கூட அப்படி தண்ணி பாரு 3 நாள் ஊற்றி. இது எங்கே போய் செடி தாங்கோ, வேறு அழுகி போயிடாது. ஏதோ இந்த மத்தங்கராப்பில் இந்த பூண்டெல்லாம் ஏதோ பல்ல கடிச்சிட்டு இந்த மேடு கண்ட பக்கம் வருது. பள்ளத்தெல்லாம் எங்கே வருது? இது மேடு கண்ட பக்கமே இந்த பக்கமும் பள்ளம். இவத்துல லைட்டாக காஞ்சிருக்கு பாரு 2 இன்ச் ஆழம். அதில் புல்லு உயர வச்சிட்டு இருக்குது. அதெல்லாம் காட்டு மாட்டேன்னா இந்த அளவுக்கு மண் எடுத்தால் போதும். அது அண்ணன் தான் இது இந்த வேலை செய்கிறதெல்லாம் எனக்கு என்னமோ இதை பண்ணி வயல் திருத்தி போடலாங்கிறதெல்லாம் ஆகாத காரியம். ஏன்னா இது வச்சு இப்படி வச்சுன்னா எப்படிங்கண்ணா நீங்களே பாருங்கண்ணா. இதில் வேறு கொண்டாந்து செடி வேறு கொண்டாந்து உள்ளே வச்சிட்டாரு. செடி வேலை போனப்படுத்து எப்படிக்கா வாங்கி வச்சுக்கலாம். மண்ணை திருத்தாதெல்லாம் இதெல்லாம் உழவு பண்ண முடியாதுண்ணா. திருத்துனா வந்து ஏகத்தையும் திருத்தி எல்லாம் ஒரு 2 நாளைக்கு ஜேஜிபி ஆனாலும் வேலைக்கு செஞ்சு விட்டாருனா தான் ஏதோ ஒன்று ஆகும். இல்லைனாலாம் இப்படிலாம் வச்சலாம் எதுவும் பொழப்பு பண்ண முடியாது. இந்த மண்ணை வச்சலாம் அண்ணான்னு சொல்லிவிடும். இதெல்லாம் வந்து டைமு கடை நாங்களும் ஓட்டுறது தான் வேஸ்ட்டு. இதெல்லாம் வந்து ஒரு 20,000 செலவு பண்ணி மண்ணை மலர்த்தி வாணி எடுத்து இந்த மண்ணெல்லாம் ஃபஸ்ட்டு டோசரில் தள்ளிட்டு வந்து ஒட்டுன்னு ஒரு பக்கம் நல்லா மலத்துல இந்த பக்கம் மண்ணை மலத்திட்டு திரும்பி அதெல்லாம் உள்ளே போட்டு அதை மண்ணை மேலே அடிச்சு விட்டுட்டு திரும்பி அந்தான ஒரு வாணி போடுறதுனா போட்டு எல்லாம் கொண்டு தள்ளணும். இந்த வாணி ஃபுல்லாக எடுக்கணும், நெட்டுக்கு எடுத்துட்டு. ஆமாம், எப்படியும் 2 வாணி கேட்கும். ஒரு வாணி பத்தா 2 வாணி வேணும். ஓட்டுறா எதுக்கு மூஞ்சி அப்படி போகுது? வலிக்குன்னா சொல்கிறேன், நான் வந்து ஓட்டுறேன் பாரு. சைட்டுக்காரர் கூட ஓட்டுறாராம். அங்கே விடாதா, இங்கே போவாத, இங்கேயே திருப்பி வா. அப்படி போய் வா, அங்கே போய் வா. யாருக்கு தெரியும்? நான் தான் கொட்டும் போதே இந்த மண்ணை கொட்டாதீங்க, மலத்தி கொட்டுங்கண்ணே, இல்லைன்னா குட்டானா கொட்டி வைங்கண்ணே. குட்டானா கொட்டி வைங்க, மண்ணை உடச்சி விடாதீங்கண்ணே. நீங்கள் உடச்சி விட்டா அந்த அவர் மண்ணை பற்றி எல்லாம் தெரிஞ்ச மாதிரி சொன்னார். எங்களுக்கு தெரியாத நாங்கள் எவ்வளோ காடு ஓட்டணும். இந்த மண்ணு காட்டுக்காரன் எவ்வளோ என்ன பண்ணுவோம் தெரியுமா? 2 வயல் இது மாதிரி தான் இருந்துச்சு எங்கள்கிட்ட. அப்போ ஜேசிபி இல்லை, மண்ணை பூரா மலர்த்தி போட்டு அடி மண்ணை முரம்ப மேலே மலர்த்திக்கிட்டு இந்த களிமண்ணெல்லாம் உள்ளே போட்டு தான் நாங்கள் வேலையை முடிஞ்சு. இப்போ காடு பட்டாசாக இருக்குது, தென்னை மரம் போச்சு. இது மாதிரிலாம் இப்போ பாரு, இன்னும் கொஞ்ச நாள் தென்னை மரம்லாம் தூங்கி போயிடும். தென்னை மரம்லாம் முடிஞ்சு போயிடும். இந்த செடி சத்தையை கொண்டு அதில் வச்சிருக்கலாம். சந்தோஷம் செடியாண்டானே கத்திக்கிட்டு இருக்கிறான். அவன் நல்லா செடியும் புட்டிங்க எரிஞ்சிட்டு இருக்கிறான் கோவில். சரி ஓகே நண்பா, நான் வாங்கி 2 சுற்று ஓட்ட வேண்டியதான். இது ஆழமாக வரலாம். இது எப்படி இது மண்ணு? நான் ஓட்டுறவா
என்ன கண்டிஷன் இருக்குது பாரு. இவனுங்களுக்கு 2 பேருக்கு போய் மத்தியானம் வரல வேலை. ம் எவ்வளோ நேரம் சந்தோஷ் கோகல? ஓகே நண்பா, ஒரு வழியாக சேர்கள் அந்த சாக்கு பிடிங்கடி. நீ எதுக்குடா அவங்கள சண்டைக்கு போற? சொக்கா கிக்கா எல்லாம் சேரு. நான் பேர் எழுதி வச்சிருந்தேன் அதுல. அது சல்லு கல்லு 2 பேரும் என்ன பண்ண கோலம் பாரு மேல எல்லாம் சேரு. மண்டையெல்லாம் சேரு. தலையெல்லாம் சேரு. தண்ணி கொண்டுருவாடா. கொள்ளாய் காயெல்லாம் தள்ளி விடுவாடா. என் மொபைல் கொடுத்துட்டு போவாடா டே. என்னது வச்சிருந்தேன் அங்கே வைக்கடா, வண்டியில் உள்ள வண்டி மேலே போய் ஒண்ணுதேங்கடா. எங்கடா என் மொபைலு? ஓ மொபைலுங்க, அதை எடுத்து கொண்டு வச்சுட்டோட. அது இருக்குது, அதெல்லாம் நல்லாவே இருக்குது மிளகாய். ஓகே போய் கழிட்டு வாங்க போகலாம். தண்ணி போட்டு நான் போனேன். ஓகே நண்பா, அவ்வளோதான். இதெல்லாம் போய் கழுவி வரணும். செத்த ஊர் சேர் ஓட்டுறதுக்கு எந்த அளவுக்கு எல்லாம் சரி, இதிலலாம் சேர ஒரு லிமிட்டுக்கு மேலே போந்தா தான் எல்லாம் வந்து நிதாகி போயிடுறது, என்ன ஆகி போயிடுறது, ஆயில்ஸில் பிடிங்கிக்கிறது. சேரே ஓட்ட மாட்டோம், இப்படி சேர் ஓட்டுற மாதிரி பண்ணிட்டாங்க. உடச்சி விடு காயும், உடச்சி விடு காயும், உடச்சி விடு காயின்னு கத்துறாரு. இங்கே உடச்சி விடுறது ஏதோ எங்களால் முடிஞ்சது கதகளி ஆடி ஆச்சு நண்பா. ஓகே நண்பா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோ உங்களை அனைவரும் சந்திக்கிறேன். பை டெக். முடிஞ்சதாடா, போலாமா?